பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நாள்தோறும் இறைவார்த்தையை தியானித்து வருகிறோம். நிச்சயமாக இது அநேக நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த நாளிலும் மறக்காமல் இந்த இறைச்செய்தியை கேளுங்க. உங்களுக்கு முடிந்த அளவு இதை நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இறை வார்த்தையை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நற்செய்தி பணி. அதனால் தயவுசெய்து இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, உபவாசம், நோன்பு கட்டாயமாக நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு இறை செய்தி. ஏன்னா உபவாசம் நம்ம என்ன செஞ்சிடோம்னா, எப்படி உபவாசம் இருக்குதுன்னு தெரியல. நினச்ச உடனே உபவாசம் இருந்துருவோம். அது தயவுசெய்து அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உபவாசம் ஆண்டவரை சார்ந்தது, கடவுளை சார்ந்தது. நிறையா பேர் பார்த்தேன், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுது, உடனே இன்றைக்கி நான் உபவாசம். தயவுசெய்து இறை செய்தியை கேட்குற நீங்கள், உபவாசம் என்பது கடவுள் கொடுக்குற ஒரு வல்லமை. 84 வயசில் அண்ணான்னு சொல்லி ஒரு அம்மா லூக்கா நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கைம்பெண் உபவாசம் நோன்பு இருந்து இரவு பகலும் ஆண்டை வழிபட்டார்கள். 84 வயசில் அந்த அம்மா உபவாசம் இருக்கிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை. காரணம், ஆண்டவருடைய வல்லம் அந்த அம்மாக்குள்ளே இருக்குது, உபவாசம் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் கூட உபவாசம் இருக்க முடியல. அல்சர் வந்துடுது, புண்கள் வந்துடுது வயிற்றுக்குள்ளே. காரணம், கிறிஸ்துக்கள் பிரியமான எனக்கு உபவாசம் இருக்கும் பொழுது தயவு செய்து, நாளைக்கு உபவாசம் இருக்க போகிறீங்களா, இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாளைக்கு நான் உபவாசம் இருக்க போகிறேன். இந்த உபவாசம் இருக்கிறனால எனக்கு எந்த விதமான பாதிப்புகள், மயக்கங்கள், அல்சர் வியாதிகள் எதுவும் வரக்கூடாது. அந்த உபவாசத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு உபவாசம் இருங்கள். அப்பொழுது கடவுள் அந்த உபவாசத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உடல் வலிமை, பக்க விளைவு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இல்லைன்னா ஏதாவது நோய்கள், படபடப்பு, மயக்கம் வந்துடும், பக்க விளைவுகள், நோய்கள் வந்துவிடும். எனக்கு உபவாசம் நாளைக்கு இருக்க போகிறேன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கடவுள் அந்த உபவாசத்திற்கு வலிமை, வல்லமையை தருவார். பாருங்கள், நெகேமியா 1:4 நெகேமியா சொந்த நாட்டில் பார்க்குறாரு, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்குது. கண்ணால் பார்த்து அழுகிறார். பாருங்களேன், இவற்றை பற்றி கேள்விப்பட்ட பின் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ண கடவுள் முன் மன்றாடினேன். அப்போ உபவாசம் நெகேமியா இருந்தார். இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்கள் இடிக்கப்பட்டு இருக்கலாம். எப்படி இடிக்கப்பட்டிருக்கலாம்? அமைதி இழந்து, சமாதானத்தை இழந்து, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, வறுமை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு ஓயாத சண்டைகள், எதிர்த்த வீட்டு மூலமாக சண்டை, பக்கத்து வீட்டு மூலமாக சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டைன்னு சொல்லி உங்கள் வீடு, உங்கள் இல்லம் இடிக்கப்பட்டு இருக்கலாம். உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள். கடவுள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உங்கள் எதிரிகளை நண்பராக்குவார். இல்லை என்றால் அவர் நிச்சயமாக அதற்கான ஏதாவது ஒரு நன்மை செய்து உங்களை தப்புவிப்பார். ஏனென்றால் உபவாசம் உள்ள ஜெபம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு, ஒரு சில பேர்லாம் 3 வேளையில் 5 வேளை சாப்பிட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தோம்னா என்னங்க அது? கடவுளுக்காக நம்ம ஒரு வேளையாவது உங்களுடைய முக்கியமான விண்ணப்பங்கள், தேவைகள் நிறைவேற ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து பாருங்களேன். கடவுளோட இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நெகேமியா அப்படித்தான் உபவாசம் இருந்தார். எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். நிறைய தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் உபவாசத்தின் முறியடித்து ஆலயத்தை கட்டி எழுப்பினார். உங்கள் இல்லம் கட்டி எழுப்பப்பட தயவு செய்து உபவாசம் இருங்க. 2வது பாருங்கள், எஸ்தர் 4:16 எஸ்தர் அரசி ஆமான் யூதர்களை கொல்வதற்காக சட்டத்திட்டம் கொண்டு குறிப்பாக மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய அந்த யூதரை தூக்கில் ஏற்றுவதற்கு 50 அடி உயர தூக்கு மடையை தயாரித்து வச்சுருந்தான். எஸ்தர் அரசியும் அங்கிருந்த யூதர்களும் உபவாசம் இருக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், சூசானில் காணப்படும் அனைத்து எஸ்தர் 4:16 இறை வார்த்தை, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகலும் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. மேலும் நானும் என் செவிலிரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னிடம் செல்வேன், அழிவுதாகிய அழிவேன் சொல்லி உபவாசம் இருந்தார்கள். கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? அற்புதமான ஒரு காரியம் செய்தார். அந்த உபவாசத்தை பார்த்து யூதரை அழிக்க நினைத்த ஆமானை கொன்று போட்டார். யூதர்களையும் காப்பாற்றினார்.
உபவாசம் நமக்கு எதிராக எழும்பக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் அழித்து சாம்பலாக்கி போடும். அது மட்டும் இல்லைங்க, பாருங்கள், மார்க் 9:29, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். ஒரு தீயாவி பிடித்த ஒரு சிறுவன் இருந்தான். அந்த தீயாவி சீடர்கள் போய் ஜெபிக்கிறாங்க, போகவே இல்லை. இயேசு வந்து தீயாவி விரட்டி விட்டார். பின்பு சீடர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் அந்த தீயாவி விரட்ட முடியல? அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, இவ்வகை பேய்கள் நோன்பினாலும் இறை வேண்டலினாலும் அன்றி போகாது. நிறைய பேய்கள் விரட்டணும்னா உபவாசம் இருந்துட்டு போகணும். பேய்களை விரட்டுகிற நபர்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகாது. உபவாசம் இருந்துட்டு போங்க. அடங்காத பேய்களும் கடவுள் அடங்க செய்வார். எனவே நேரத்தில் உபவாசம் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நோய்களும் தடைகளும் கட்டுக்களும் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தீமைகளும் எரிந்து சாம்பலாக மாறும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அண்ணா என்ற அருமையான அந்த தாயாருக்கு முதிர்ந்த வயதிலும் உபவாசம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுத்தீரப்பா. நிறை செய்தி கேட்குற எங்களுக்கும் உபவாசம் இருக்கக்கூடிய வலிமை வல்லமை நீங்கள் தாங்கப்பா. உபவாசம் இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த நோய்களும் படபடுப்புகள் மயக்கங்கள் அல்சர் வியாதி எதுவும் வராமல் அவங்க வல்லமையினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. நிறை செய்தியை கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் உபவாசம் என்ற அருள் கொடை ரெட்டிப்பாய் தாங்கப்பா. உபவாசத்தின் மூலமாக குடும்பத்தை கட்டி எழுப்ப, உபவாசத்தின் மூலமாக தீய சக்திகள் அழித்து போட, உபவாசத்தின் மூலமாக பேய்களை விரட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில் என் தேவன் தாமே உங்கள் வல்லமையில் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். நிறை செய்திருக்கிற பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதியும் அப்பா. நீர்தாமே உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளை தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.